இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, முகநூல் நண்பர்களே, ஏழைய கிறிஸ்து பிறப்பின் மகிமையை மேன்மையை அறிய விரும்புகிறவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் இந்த மாலை வேளையில் வாழ்த்தி வரவேற்கிறேன். இயேசு கிறிஸ்து, இயேசு எனப்படுகிற கிறிஸ்துவானவர் பெத்லகேமில் எவ்விடத்தில் பிறந்தார்? அது வசன வெளிச்சத்தில் சரித்திர ஆதாரங்களின் அடிப்படையில் இயேசு பிறந்த சரியான இடம் எது என்பதை இன்றைய இறை செய்தியின் வாயிலாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மன விருப்பமுள்ள அன்பு சகோதர சகோதரிகள், இந்த நோட்டிபிகேஷன் கிடைத்திருக்கிறவர்கள் இந்த இறைவசன தியான செய்தியோடு இணைந்திருக்கும்படி உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். சிலருக்கு தயக்கம் இருக்கலாம். ஏனெனில் சற்று 1 மணி நேரத்திற்கு 1 அல்லது 1.5 மணி நேரத்திற்கு முன்பு இதே செய்தியை நான் உங்களுக்கு கொடுத்தேன் முழுவதுமாக. ஆனால் ஏதோ தவறு நடந்துவிட்டிருக்கிறபடியினால் மைக் மியூட், அதாவது இணைப்பு துண்டிக்கப்பட்டிருந்தது. அந்த செய்தி சரிவர கேட்கவில்லை. அந்த ஆடியோ செய்தி கேட்காதபடியினாலே நான் அதே செய்தியை திரும்ப ஒரு முறை இந்த செய்தியின் வாயிலாக பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த செய்தியின் தலையங்கம் இயேசு எனப்படுகின்ற கிறிஸ்துவானவர் வசன சத்தியங்களின் வசன வெளிச்சத்தின் அடிப்படையிலும் சரித்திர சான்றுகளின் அடிப்படையிலும் சரியாக பெத்லகேமில் எவ்விடத்தில் பிறந்தார் என்பதாகும். இதை நான் பரிசுத்த வேதாகமத்தினுடைய 3 பகுதிகளிலிருந்து இந்த கேள்விக்கான, இந்த இறைதியானத்திற்கான வசனங்களை தெரிவு செய்திருக்கிறேன். முதலாவது லூக்கா 2ஆம் அதிகாரம் 4 முதல் 7 வரையான வசனங்களும், 2வது உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனமும், 3வதாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தையும் தெரிவு செய்திருக்கிறேன். உங்களில் யாருக்கேனும் இந்த நோட்டிபிகேஷன் கிடைத்திருந்தால் அவர்கள் இந்த இறை செய்தியோடு, தியான செய்தியோடு இணைந்திருக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வேதவசன பகுதிகளை படிக்க கேட்கலாம். முதல் பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் அல்லது லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 4 முதல் 7 வரையான வசனங்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீது வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினால் தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளோடு குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத் ஊரிலிருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனார். அவ்விடத்தில் அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற்பேறான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். அவள் தன் முதற்பேறான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். 2வது வேத பகுதி உன்னத பாட்டு. உங்கள் வேதாகமங்களை திருப்பிக் கொள்ளுங்கள்.
உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வனாந்தரத்திலிருந்து வருகிற இவள் யார்? கிச்சிலி மரத்தின் கீழ் உம்மை எழுப்பினேன், அங்கே உமது தாய் உம்மை பெற்றாள், அங்கே உம்மை பெற்றவள் வேதனைப்பட்டு உம்மை பெற்றாள். கிச்சிலி மரத்தின் கீழ் உம்மை எழுப்பினேன், அங்கே உம்மை பெற்றவள் வேதனைப்பட்டு உம்மை பெற்றாள். மூன்றாவது வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையையும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார். மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையையும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார் என்பவைகளே. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து பிறந்ததாக நாம் அனுசரித்து வருகின்ற 2024ஆம் ஆண்டினுடைய கிறிஸ்து பிறப்பு பண்டிகையை நாம் இன்று மாலை முதல் நாளை மாலை வரை கொண்டாட இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இதில் அநேக சடங்காச்சாரங்களும் கற்பனை கதைகளும் கட்டுக்கதைகளும் புனையப்பட்டு கிறிஸ்து பிறப்பு பண்டிகை என்பது ஒரு சடங்காச்சாரமான ஒரு பாரம்பரியமான ஒரு நிகழ்வாக ஒரு பண்டிகையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அநேக வான வேடிக்கைகளோடும் விருந்து கொண்டாட்டங்களோடும் கேளிக்கை விருந்துகளோடும் மதுபானம், பெண் பொருள், பணம் இவைகளால் கேளிக்கை விருந்துகளாக கொண்டாட்டங்களாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீது நூரிலே பிறந்த நிகழ்வை உலக கிறிஸ்தவர்கள் அனைவரும் கொண்டாடி வருகிறார். இந்த கொண்டாட்டங்களில் எவ்வளவு கட்டுக்கதைகள் இருக்கிறது, எவ்வளவு புனைவு கதைகள் இருக்கிறது, எவ்வளவு இது எந்த அளவுக்கு உண்மையான நிகழ்வுகளாக சித்தரிக்கப்படுகிறது, கொண்டாடப்பட்டு வருகிறது என்பதை பார்க்கின்ற போது சற்று வேதனையாகத்தான் இருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் தமது மகிமையோடு எருசலேம் தேவாலயத்திலே இறங்கி வந்தபோது சாலமோன் அரசன் காலத்தில் கட்டப்பட்ட எருசலேம் தேவாலயத்தில் அதை பிரதிஷ்டை பண்ணுகின்ற போது அவர் இறங்கி வந்த அந்த நாளிலே 2 லட்சத்திற்கு அதிகமான ஆடு மாடுகளும் ஆட்டுக்கடாக்களும் 1 வாரம் அளவும் பலி செலுத்தப்பட்டது. மனுக்குலத்தை மரணத்தின் படியிலிருந்து மீட்டு விடுதலையாக்கும்படியாய், மீட்டு ரட்சிக்கும்படியாய் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு, ஏறத்தாழ 2020 ஆண்டுகளுக்கு முன்பு பெத்லகேம் எனும் சிற்றூரிலே, யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேம் என்னும் சிற்றூரிலே தாவீதினுடைய குடும்பத்தானான யோசேப்பின் வழிமரபிலே பிறந்த இந்த இயேசு எனப்பட்ட கிறிஸ்து என்னும் மேசியா பிறந்த பிறப்பின் பண்டிகையை கொண்டாட ஆண்டாண்டு தோறும் பல ஆயிரம், பல 100 கோடி ஆடு மாடுகள், பறவைகள், மிருகங்கள் கொலை செய்யப்படுகிறது. அவைகளின் ரத்தம் இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்கிற கேளிக்கை கொண்டாட்டங்களின் வாயிலாக பறவைகள், ஆடு மாடுகள், மிருக ஜீவன்களுடைய ரத்தம் வறுத்து சாப்பிடப்படுகிறது. அவைகளுடைய மாம்சம், இறைச்சி
சமைத்தும் பொரித்தும் வறுத்தும் சாப்பிடப்படுகிறது. மனுக்குலத்தை மரணத்தின்படியிலிருந்து மீட்டு விடுதலையாக்கும்படியாக பிறந்த மாபெரும் இரட்சகர் இயேசு என்னும் கிறிஸ்து பிறந்ததற்காக கோடானு கோடி பறவைகளும் கோழிகளும் ஆடுகளும் மாடுகளும் பன்றிகளும் ஆமைகளும் மிருக ஜீவன்கள் ஒட்டகங்களும் மான்களும் அடித்து கொலை செய்யப்படுகிறது. இது தேவைதானா என்று கேட்டால் மனம் வருந்துகிறது, புண்படுகிறது. ஆன்மா இருக்கிற எவரும், ஜீவனுள்ள எவரும் வருந்துகிற ஒரு காரியம். வேதாகமம் சொல்கிறது, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். அந்த வசனம் சொல்லுகிறது, வசனத்தை எடுத்து சொல்றேங்க, வாசித்து. அது உங்களுக்கு உங்கள் இருதயங்களை உருவ குத்துமானால் இந்த கிறிஸ்துமஸ் நாளைய தினம் முதல், இன்று முதல் ஆடு மாடுகளை மிருகஜீவன்களை அடித்து, பறவைகளை கோழிகளை அடித்து கொலை செய்து அவைகளின் இரத்தத்தை வறுத்து புசிப்பதையும், அவைகளின் இரத்தத்தை பேய்கள் பிசாசுகளுக்கு சிலைகளுக்கு பலி செலுத்துவதையும் விட்டுவிடுங்கள். ஏசாயா 66ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, மாட்டை வெட்டுகிறவன் மனுஷனை கொல்லுகிறவனாகவும், ஆட்டை பலியிடுகிறவன் நாயை கழுத்தறுக்கிறவனாகவும் இருக்கிறான். காணிக்கை படைக்கிறவன் பன்றி ரத்தத்தை படைக்கிறவனாகவும், தூபங்காட்டுகிறவன் விக்கிரகத்தை, அதாவது பேய்களை, உயிரற்ற சிலைகளை ஸ்தோத்தரிக்கிறவனாகவும் இருக்கிறான் என்று சொல்றார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, மாட்டை வெட்டுகிறவன் மனுஷனை கொல்லுகிறான். கிறிஸ்து பிறந்தார் என் மீட்புக்காக, என் ரட்சிப்புக்காக, என் வாழ்வுக்காக. கிறிஸ்து என்னும் இரட்சகர் பெத்லகேமிலே பிறந்தார் என்ற நிகழ்வை பண்டிகைகளாக கொண்டாடுகிற நாம் பிற மனிதர்களை கொலை செய்கிறது போல, சக மனிதர்களை கொலை செய்கிறது போல மாட்டை வெட்டுகிறவர்களாக இருக்கிறோம். நாயை, மனிதனுக்கு நன்றியுள்ள மிருகம் என்று சொல்லப்படுகிற நாயின் கழுத்தை, சிநேகிதனுடைய கழுத்தை அறுக்கிறவர்களை போல் இருக்கிறோம். ஏனெனில் நாய்கள் பின்மாற்றத்தின் ஆவிகளாக இருக்கிறது. சிநேகிதனை கொலை செய்கிறவர்களாக இருக்கிறோம் மனிதர்களாகிய நாம் கிறிஸ்தவர்கள். கொன்று ஆட்டை பலியிடுகிறவன் நாயை கழுத்தறுக்கிறான். ஆடுகளையும் மாடுகளையும் மிருகஜீவன்களையும் கோழிகளையும் பறவைகளையும் கொன்று புசிக்கிற நாம் சக மனிதர்களையும் நண்பர்களையும் கொலை செய்கிறவர்களாக, துரோகிகளாக, கொலைபாதகர்களாக இருக்கிறோம் என்று சொல்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனும் இரட்சகர் இன்றைக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று மகிழ்ச்சி கொண்டாட்டம் கொண்டாடுகின்ற நாம் சக நண்பர்களையும் சக கிறிஸ்தவர்களையும் கொலை செய்கிறவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லுது. காரணம் என்ன? கொலை செய்கிறவராக இருக்கிறோம். காரணம், மரணத்தின்படியிலிருந்து, கொலைபாதகத்தின் மரணக்கட்டிலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படியாக மீட்பர் எனும் இரட்சகர் இன்றைக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று கொண்டாடுகின்ற நாம் மனிதர்களுக்கு ஒப்பான மாட்டை கொலை செய்கிறவர்களாக, மாட்டை வெட்டுகிறவர்களாக இருக்கிறோமாம். மாட்டை வெட்டுகிறவர்களாக இருக்கிறோமாம். மாட்டை வெட்டுகிறவன் மனுஷனை கொலை செய்கிறவனாகவும், ஆட்டை வெட்டுக பலியிடுகிறவன் நாயை கழுத்தறுக்கிறவனாகவும் இருக்கிறான் என்று சொல்கிறான். காணிக்கை படைக்கிறவன் பன்றி ரத்தத்தை பலியிடுகிறவனாகவும் இருக்கிறான். தூபம் காட்டுகிறவன், இயேசு கிறிஸ்து பிறந்தாருன்னு தூபம் காட்டுறீங்க, அதை சாம்பிராணி கொளுத்தி வைக்கிறீங்க, புகை போடுறீங்க. பிசாசுகளை, அதாவது சிலைகளை
ஸ்தோத்தரிக்கிறவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். இதை விட்டுடும், நீங்களே யோசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து எந்த நாளில் பிறந்தார் என்பதை குறித்து நான் இங்கே விவரிக்க வரவில்லை. காரணம், அது வரலாற்று ரீதியாக இங்கே வரலாற்று தடயங்கள் வேதவசனத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. என்ன, சீரியா, அதாவது ரோம பேரரசின் சிரியா ஏகாதிபத்தியத்திலே, அதாவது ரோம பேரரசு 4ஆக பிரிக்கப்பட்டதிலே அதில் ஒரு பகுதி மேற்கத்திய சிரியாவை சார்ந்த அந்த பகுதி நிலப்பரப்பு, யூதேயா தேசம் உட்பட சிரியா, எகிப்து முதலான பகுதிகள் சீரியா நாட்டிலே சிரேனியு என்பவன் தேசாதிபதியாக இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு, மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெற்றன. முதலாக ரோம பேரரசிலே மக்கள் தொகை கணக்கெடுப்பு சீரியா தேசத்திலே, யூதேயா எகிப்து உட்பட்ட அந்த சீரியா தேசத்தின் சிரேனியு எனப்பட்ட தேசாதிபதியின் ஆளுகைக்கின் அது அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெற்றது. அது எந்த நாள் என்று நாம் அறிந்தால் அந்த வரலாற்று குறிப்புகளை, ரோம பேரரசின் வரலாற்று குறிப்புகளை, அகஸ்துராயனுடைய காலம் என்று நினைக்கிறேன், அந்த காலகட்டத்தின் வரலாற்று பதிவுகளை நாம் கண்டுபிடிக்க கூடுமானால் இயேசு கிறிஸ்து பிறந்த நாள் எது என்பதை ஆதாரபூர்வமாக கண்டுபிடித்து விடலாம். இங்கே சொல்லுகிறார், அந்தபடி 3ஆம் வசனம், லூக்கா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், அந்தபடி குடிமதிப்பெழுதப்படும்படிக்கு எல்லாரும், குடிமதிப்புன்னா மக்கள் தொகை கணக்கெடுக்கப்படும்படி எல்லாரும், அதாவது உலகமெங்கும் உள்ள குடிமதிப்பு ரோம பேரரசின் கீழ் இருந்தது. அந்த உலகமெங்கும் மக்கள் தொகை எடுக்கப்படும் அந்த கட்டளை பிறப்பிக்கப்பட்டபடியினால் எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். 4ஆம் வசனம், இந்த இடத்துல இருந்தால் நான் செய்தியை தொடங்க போகிறேன். அப்பொழுது யோசேப்பும் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒரு சிறு தடங்கள் ஏற்பட்டு விட்டது, மன்னித்துக் கொள்ளுங்கள். இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் யோசேப்பும் தாவீதின் வம்சத்தான், யோசேப்பு தானும் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியாய் இருந்த மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி, அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பில் தங்கள் பெயர்களை, குடும்ப பெயர்களை பதிவு செய்யும்படி கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத் என்னும் ஊரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனார் என்று வேதவசனம் லூக்கா 2ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள் கூறுகிறது. நாசரேத் ஊரிலே, கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத் என்னும் ஊரிலே யோசேப்பு வாழ்ந்து கொண்டிருந்தார். அவன் தன் மனைவியாக நியமிக்கப்பட்டு, தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு தேவனாலே கர்ப்பவதியாகப்பட்ட இருந்த தன் மனைவியாக நியமிக்கப்பட்டிருந்த அந்த மரியாளை அழைத்துக் கொண்டு தனது சொந்த ஊரான, தன் தகப்பன் ஊரான தாவீது ஊராகிய பெத்லகேமுக்கு போகிறான். அவ்விடத்திலே 6ஆம் வசனம், லூக்கா 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. இங்கே இவ்விடத்திலே சரித்திர ரீதியாக நாம் ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இந்த யோசேப்பு தாவீதின் குடும்பத்தானாக இருக்கிறான், தாவீதின் வம்ச வழிமரபில் வந்தவனாக இருக்கிறான். தாவீதின் ஊராகிய பெத்லகேம் எனும் அவனுடைய குடும்ப வீட்டிற்கு செல்லுகிறான். இது ஏறத்தாழ தாவீது இஸ்ரவேலை ஆட்சி செய்த காலத்திலிருந்து ஏறத்தாழ
100 ஆண்டுகளுக்கு பிற்பாடு இயேசு என்னும் கிறிஸ்து பெத்லகேமிலே பிறக்கிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஏறத்தாழ 1100 ஆண்டுகளுக்கு முன்பு தாவீது குடும்ப வீடு அவன் வாழ்ந்து வந்த இடத்திற்கு செல்கிறான், பெத்லகேம். அந்த பெத்லகேமிலே வரலாற்று ஆவணங்கள் சொல்லுகிறது தாவீது அரசனுடைய குடும்ப வீடு பெத்லகேமிலே இருந்தது என்று. சரியா என்று எனக்கு தெரியாது, நான் சென்று பார்க்கவில்லை. அங்கே தான் அவர்கள் போயிருக்கிறார்கள். அந்த தாவீதினுடைய தன்னுடைய யோசேப்பினுடைய குடும்ப பாரம்பரிய 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த அந்த தாவீதின் குடும்ப வீடு, அந்த ஈசா என்கிற யூதனுடைய குடும்ப வீடு அன்றைக்கும் இருந்திருக்கிறது. ஆனால் அவர்களுடைய குடும்பத்தார் அங்கே வாசம் பண்ணினார்களா என்று தெரியவில்லை, வசித்து வந்தார்களா என்று தெரியவில்லை. காரணம், அந்த வீடு சத்திரமாக பயணிகள் தங்கும் விடுதியாக மாற்றப்பட்டிருக்கிறது. அதாவது லாட்ஜ் மாதிரி சத்திரமாக மாற்றப்பட்டிருக்கிறது. அங்கே சென்றிருக்கிறார்கள். அவர்கள் சத்திரத்திலே அவர்களுக்கு இடம் இல்லை. எல்லா ஊர்களிலும் சிதறி வாழ்ந்து வந்த இஸ்ரவேலர்களும் யூதர்களும் தங்கள் சொந்த ஊருக்கு சென்றிருக்கிறார்கள். குடிமதிப்பு, அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பிலே தங்கள் குடும்பத்தாருடைய பெயர்கள் பதிவு செய்யப்படுவதற்காக சொந்த ஊர்களுக்கு சென்றிருக்கிறார்கள். தாவீதின் வழிமரபிலே அந்த குடும்பத்திலே தோன்றிய பின்வழி மரபினர்கள் எந்தெந்த தேசங்களில் இருந்தார்களோ அந்தந்த ஊர்களில் இருந்தார்களோ அங்கிருந்தெல்லாம் சொந்த ஊருக்கு வந்திருக்கிறார்கள். எல்லோருக்கும் தங்குவதற்கு இடம் இருக்காது நிச்சயமாக. அதிலும் அந்த வீடு, தாவீதினுடைய குடும்ப வீடு, சத்திரமாக, அதாவது விடுதியாக மாற்றப்பட்டிருக்கிறது. அங்கே இடம் இல்லை. அப்படியானால் அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? தாவீதினுடைய குடும்ப வீடு சத்திரமாக்கப்பட்டிருந்தபடியினால் அந்த சத்திரத்தின் வெளிநிலங்கள், அதாவது தோட்டம், அதாவது பண்ணை வீடு போல இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன் நான். அந்த பண்ணை வீட்டை சுற்றிலும் ஆடுகள், மாடுகள், அங்க மாடுகள் உண்டான்னு தெரியல, ஆடு மாடுகள், காளைகள், கன்றுக்குட்டிகள், எருமை கடாரிகள், கழுதைகள். ஆனா எருசலேமில் என்ன இருந்திருக்கும்? ஆடுகளும் இருந்திருக்கும். யூதேயாவில் ஆடுகளும் கழுதைகளும் ஒட்டகங்களும் கோவேறு கழுதைகளும் இருந்திருக்கும். இவைகளை மேய்ப்பதற்கும் அடைப்பதற்கும் உரிய கொட்டில்கள் அல்லது அது மேய்ச்சல் இடங்கள் அந்த சத்திரத்தை சுற்றில வெளிநிலங்களிலே இருந்திருக்கும். அங்கே அவர்கள் தங்கியிருக்கிறார்கள். அங்கே இருக்கையில், அவ்விடத்தில் அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. எவளுக்கு? யோசேப்புக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டிருந்து தேவனாலே கர்ப்பவதியாகி இருக்கிற அந்த மரியாளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. 7வது வசனம், லூக்கா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று, அவள் கன்னிப்பெண், புருஷனை அறியாதவள், புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறாள். புருஷனை அறிதல் என்றால் புருஷனோடு உறவு வைத்துக் கொள்ளாதவள். அதான் புருஷனோடு அறியாதவள் என்றால் புருஷனோடு உடல் ரீதியான உறவு வைத்துக் கொள்ளாதவள் மரியாள். கன்னிப்பெண், அவள் கன்னியாக இருக்கிறாள். யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறாள் மனைவியாக்கப்படுவதற்கு நியமிக்கப்பட்டிருக்கிறாள். அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று, அந்த கன்னி பெண்ணாகிய புருஷனை அறியாத அவள், புருஷனோடு உடலுறவு வைத்துக் கொள்ளாத அவள், தன் முதற் பேராகிய கன்னி பருவத்திலே முதற் பேராகிய அந்த பிள்ளையை பெற்று அவள் பிள்ளையை பெற்று விட்டாள். எங்கே பெற்றாள்? சத்திரத்தில் இடமில்லை. தாவீதினுடைய குடும்ப வீட்டிலே, உறவினர்களுடைய வீடுகளிலே இடமில்லை. சத்திரத்து வெளியிலே தங்கியிருக்கிறார்கள். அதாவது சத்திரத்தை சூழ்ந்த சோலை, அந்த தோட்டத்து வெளியில் நிலத்திலே அமர்ந்திருக்கிறார்கள். அங்கே பிள்ளையை பெறுகிறார்கள். பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினார். இதுதான் சம்பவம். இதைத்தான் நாம் இன்றும் நாளையும் கொண்டாட இருக்கிறோம். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினார். இந்த 3 பகுதிகளும் தான் சிந்தனைக்குரிய பகுதியாக நான் உங்களுக்கு வைத்திருக்கிறேன். அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று, எங்கே பெற்றாள்? மாட்டு சொல்லுகிறார், சத்திரத்திலா? தாவீதினுடைய உறவு முறையை சார்ந்தவன், வழிமரபை சார்ந்தவன் யோசேப்பு. யோசேப்பினுடைய குடும்ப வீட்டிலா?
இல்லை. யோசேப்பினுடைய தாவீதினுடைய குடும்ப வீட்டிலே அவனுடைய மகன் அல்லது அவனுடைய சகோதரன் அல்ல, அவனுடைய மகன் வழியிலே வந்த ஒருவன் நாத்தான் என்கிற தீர்க்கதரிசி அங்கே குடியிருந்திருக்கிறான் தாவீதினுடைய குடும்ப வீட்டிலே. அவனுடைய வழிமரபினரும் அங்கே இல்லை. எல்லாரும் சிதறடிக்கப்பட்டு அங்கே போய்விட்டார்கள். அது யாருடைய கைகளில் அந்த குடும்ப வீடு இருந்ததோ அவர்கள் அதை சத்திரத்திற்கு விடுதியாக, லாட்ஜ், பயணிகள் தங்கும் விடுதியாக அதை கொடுத்திருக்கிறார்கள், நடத்துகிறார்கள் அல்லது கொடுத்திருக்கிறார்கள். அங்கே இவர்களுக்கு இடமில்லை. அப்படியானால் மரியாள் அந்த முதற்பேரான தன் ஆண்மகவை, அந்த தேவகுமாரன் ஆகிய கிறிஸ்துவை, கிறிஸ்து எனப்பட்ட இயேசுவை எங்கே பெற்றாள்? இன்றைய கிறிஸ்தவ உலகம் சொல்லுகிறது மாட்டு தொழுவத்திலே பெற்றாள். இல்லை. வேதாகமத்தில் மாட்டுத் தொழுவம் என்று ஒரு இடமே பெயரே சொல்லப்படவில்லை. அதை புரிந்து கொள்ளுங்கள். வேதாகமத்தில் மாட்டுத் தொழுவம் என்ற ஒரு வார்த்தை அல்லது ஆட்டுத் தொழுவம், ஆட்டுக்குடில் என்கிற ஒரு வார்த்தை சொல்லப்படவில்லை. இது எப்படி இந்த வார்த்தைகள் கிறிஸ்து பிறப்பு பண்டிகைக்குள்ளே ஊடுருவியது என்று பார்த்தால் அது சர்வ நிச்சயமாக ஜனங்களுடைய கற்பனை தோற்றங்களே, கற்பனை நினைவுகளே, எண்ணங்களே, அவருடைய சிந்தனையில் வெளிப்பட்ட சில கற்பனைகளே என்று சொல்வதை தவிர, கதைகளே என்று சொல்வதை தவிர வேறு இதற்கு ஆதாரங்கள் இல்லை. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது பார்ப்போம். இதைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். என்னன்னா, நீங்கள் உங்கள் வேதாகமங்களை உன்னத பாட்டு புஸ்தகத்திற்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். எந்த புத்தகம்? உன்னத பாட்டு. சாலமோனுடைய நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு. அந்த உன்னத பாட்டு என்கிற புத்தகத்திற்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே என்ன சொல்லுகிறது? உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு அல்லது சாய்ந்து கொண்டு வனாந்தரத்திலிருந்து வருகிற இவள் யார்? கிச்சிலி மரத்தின் கீழ் உம்மை எழுப்பினேன், அங்கே உமது தாய் உம்மை பெற்றாள். அங்கே உம்மை பெற்றவள் வேதனைப்பட்டு உம்மை பெற்றாள். அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறார். யார் சொல்லுகிறார் இதை? ஞானியாகிய, இறை ஞானத்தை பூரணமாக தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டவனாகிய சாலமோன் அரசன் கூறுகிறான். அவன்தான் சாலமோன் ஞானி. இதுல இருக்கிற ஆழமான கருத்துண்மைகள், மறைவான ரகசியங்கள் என்ன? சிலர் சொல்லுகிறார்கள் மேலோட்டமாக சாலமோனை பத்சேபாள் பெற்ற சம்பவமாக இருக்கலாம் என்று. சிலர் சொல்லுகிறார்கள் சூலமித்தியாள் என்று சொல்லப்படுகிற சாலமோன் அரசனுடைய காதலி பிரசவித்த சம்பவமாக இருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். இதெல்லாம் கட்டுக்கதைகள், கற்பனை கதைகள், வேத புரட்டுகள், உருட்டு கதைகள் என்று நான் சொல்கிறேன். காரணம் ஒன்று சொல்லுகிறேன். சாலமோன் இறைஞான வெளிச்சத்திலே சூலமித்தியாள் என்கிற ஒரு பெண்ணை வர்ணிக்கிறார். நேசரின் தோட்டம் என்கிற கணக்கிலே, அதாவது சூலமித்தியாள் என்றால், நீங்கள் சூலம் என்றால் என்ன புரிஞ்சுக்கணும். மாற்று சமயங்களிலே ஈசனை, அதாவது சிவனை வழிபடுகிற ஜனங்கள் அந்த சிவபெருமான் அல்லது ஈசனுடைய கைகளிலே ஒரு சூலாயுதம், முக்கூறுள்ள ஒரு ஆயுதம் இருக்கும். என்ன கூறுள்ள? 3 முனைகள் கொண்ட ஒரு இரும்பு கோல் இருக்கும். அது எதற்காக பயன்படுவது? இது பிரதான ஆசாரியனுடைய கைகளிலே இருப்பது. எருசலேம் தேவாலயத்திலே அல்லது ஏதோ ஒரு தேவாலயத்திலே தேவனுக்கு காணிக்கைகளை பலியிடப்படுகிற ஆடு, மாடுகள், மிருகஜீவன்களுடைய தொடை சந்து, அந்த இறைச்சியை தொடை சந்தோடு இந்த முக்கூறுள்ள அந்த திரிசூலம் அல்லது சூலாயுதம்
என்று சொல்லப்படுகிற அந்த முக்கூறுள்ள ஆயுதத்தில் அதை குத்தி எடுத்து தேவனுக்கு முன்பாக ஏறெடுத்து தூக்கி உயர்த்தி அசைவாட்டி படைக்கிற காணிக்கையை படைப்பதற்காக அந்த முக்கூறுள்ள ஆயுதம் பயன்படுத்தப்படும். அது பிரதான ஆசாரியனுடைய கையிலே இருக்கும். இங்கே சிவபெருமான் அல்லது ஈசன் என்று நம்பப்படுகிறவர் ஆசாரிய மூர்த்தி என்று அழைக்கப்படுகிறார். கடவுள் என்றும் அழைக்கப்படுகிறார். இருக்கலாம், எனக்கு சரியாக தெரியல. ஆனால் அவர் சிவபெருமான் ஆசாரிய மூர்த்தி, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவருடைய கையிலே இருப்பது உங்களுக்கு தெரியும். சாமுவேலின் புஸ்தகத்தை நீங்கள் படித்தால் அங்கே நீங்கள் கண்டுகொள்வீர்கள். ஏலி என்கிற பிரதான ஆசாரியனுடைய 3 குமாரர்கள் சீலோவாவிலே இருந்த தேவாலயத்திலே காணிக்கை படைக்க வருகிற பெண்களுடைய ஆண்களுடைய கர்த்தருக்கு காணிக்கை படைக்க வருகிற அந்த காணிக்கைகளில் ஆடோ கன்றுக்குட்டிகளோ ஆட்டுக்குட்டிகளோ கன்றுக்குட்டிகளோ அங்கே காளைகளோ பலியிடப்படும் போது அவைகளின் அந்த இறைச்சியை சுத்தப்படுத்தி அதை கொப்பரைகளிலே வைத்திருப்பார்கள். அதிலே இந்த ஏலியின் குமாரர்கள் ஒப்னி பினகாஸ் என்பவர்கள் அந்த முக்கூறுள்ள அந்த ஆயுதத்தை, அந்த திரிசூலம் அல்லது சூலாயுதம் என்று சொல்லப்படுகிற முக்கூறுள்ள 3 கூர்மையான பகுதிகள் கொண்ட அந்த கோலை எடுத்து, அந்த முக்கூறுள்ள ஆயுதத்தை எடுத்து அதை அந்த கொப்பரையிலே குத்தி அதிலே வருகிற அனைத்து பகுதிகளையும் கர்த்தருக்கு பலியிடும் முன்பாக அவர்கள் தங்களுக்கு என்று எடுத்துக் கொள்வார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த வேதாகமத்திலே சாமுவேலின் புஸ்தகத்திலே படிக்கலாம். அந்த ஆயுதம் தான் முக்கூறுள்ள ஆயுதம், சூலாயுதம் அல்லது திரிசூலம். அந்த திரிசூலத்தின் நடுப்பகுதியிலே அமர்ந்திருக்கிற ஒரு பெண் சூலமித்தியாள். அது தேவனுடைய அந்த முக்கூறுள்ள ஆயுதம் வேதாகமத்திலே பார்க்கிற போது 7 பொன் குத்து விளக்குகளின் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிற கிறிஸ்து. அந்த 7 பொன் குத்து விளக்குகளும் 7 தேவனுடைய 7 சபைகள். அப்படி என்றால் அதில் 3 சபைகள் அடங்கிய அந்த முக்கூறுள்ள ஆயுதம். அந்த ஆயுதத்தின் நடுப்பகுதியிலே அமர்ந்திருப்பவள் சபை, தேவனுடைய மனைவி, மணவாட்டி. சூலமித்தியாளை தேவனுடைய மனைவியாகவும் தன்னிடத்தில் இருந்து வெளிப்படுகின்ற அந்த இறைஞான அறிவை தேவனாகவும், நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் இறைஞான அறிவு தான் கிறிஸ்து என்று வர்ணிக்கிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் ஞானம், இறைஞான அறிவு, தேவனுடைய இறைஞான அறிவாக இருந்தவர் தேவனுடைய குமாரன். ஞானம் சொல்லுகிறது, நான் அவருடைய மடியிலே செல்ல பிள்ளையாக இருந்தேன். யாருடைய? தேவனுடைய மடியிலே செல்ல பிள்ளையாக இருந்தேன் என்று சொல்லுகிறது. அப்படியானால் இறைஞான அறிவாகிய ஒளி கிறிஸ்து என்னும் இயேசுவாக பிறந்திருக்கிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அப்படியானால் அந்த இறைஞான ஒளியாகிய, இறைஞான அறிவின் ஒளியாகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் என்னும் இயேசு தேவனுடைய மணவாட்டியின் இடத்திலே பிறந்திருக்கிறாள் என்பதை இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு சுமார் 1100 ஆண்டுகளுக்கு முன்பு, இன்றைக்கு சுமார் 3600 ஆண்டுகளுக்கு முன்பு சாலமன் அரசன் பாடி வைத்திருக்கிறான். ஆக சாலமனுடைய பிறப்பும் அல்ல. சாலமனை பெற்றெடுத்தவள் பத்சேபாள், உரியாவின் மனைவியாயிருந்தவள். அவளிடத்தில் தாவீதுக்கு முதலாவது பிறந்த பிள்ளை செத்து போயிற்று. தாவீது அவளை திரும்ப தன் மனைவியாக, மறுமனையாட்டியாக, 2ஆம் மனைவியாக அல்லது 3ஆம் மனைவியாக அவளை தன்னுடன் சேர்த்து கொண்ட பிற்பாடு அவளிடத்தில் பிறந்த பிள்ளை தான் சாலமன். அப்படியானால் தாவீதினுடைய 2ஆம் அல்லது 3ஆம் மனைவியாகிய பத்சேபாள் சர்வ நிச்சயமாக எங்கே சென்றிருக்க வேண்டிய அவசியம் இல்லை?
தாவீதுனுடைய குடும்ப வீட்டு பெத்லகேமுக்கு போய் சென்றிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே அரண்மனையின் அந்தப்புற மாடத்திலே அவள் பிள்ளை பெற்றிருப்பாள். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் அவள் சூலமித்தியாளே சாலமோனுடைய காதலியும் அல்ல, சாலமோன் பத்சேபாளுடைய மகனும் அல்ல. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அப்படியானால் இங்கே இந்த வசனம் சொல்லுகிற அந்த சத்தியம் என்ன? தன் நேசர் மேல் சாய்ந்து கொண்டு வனாந்தரத்தில் இருந்து வருகிற இவள் யார்? யோசேப்பு நாசரேத்திலிருந்து பெத்லகேமுக்கு கால்நடையாக சென்றானா, அல்லது கழுதையாகிய வாகனத்தின் மேல் மனைவியாகிய மரியாளை ஏற்றிக்கொண்டு அவன் நடந்து சென்று கொண்டிருந்தானா என்று தெரியவில்லை. இந்த வசனம் சொல்லுகிறது தன் நேசர் மேல், அதாவது தன் கணவன் மேல், தன் புருஷன் மேல் சாய்ந்து கொண்டு அல்லது சார்ந்து கொண்டு வனாந்தரத்திலிருந்து பெத்லகேமுக்கு நடந்து வருகிற இவள் யார் என்று கேட்கிறார். கிச்சிலி மரத்தின் கீழ் உம்மை எழுப்பினேன். எங்க எழுப்பினாளாம்? அதாவது சூலமித்தி பாடுவது போல, சூலமித்தி சொல்லுவது போல சாலமன் சொல்லுகிறான், அதை வர்ணிக்கிறான். கிச்சிலி மரத்தின் கீழ் உம்மை எழுப்பினேன். கிச்சிலி மரம் என்றால் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது ஆப்பிள் மரம் என்று. ஆப்பிள் மரம் என்று கேஜேவி இங்கிலீஷ் வெர்ஷன், கிங் ஜேம்ஸ் இங்கிலீஷ் வெர்ஷன் பைபிள் சொல்லுகிறது. உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை எடுத்து நீங்கள் படித்தால் அது ஆப்பிள் ட்ரீ என்று சொல்லுகிறது. நம்முடைய தமிழ் சதுரகராதி, அதாவது ஒரு வார்த்தைக்கு 4 பொருள் தரும். சதுரகராதியிலே கிச்சிலி மரம் என்றால் ஆரஞ்சு மரம் அல்லது ஆப்பிள் மரம் என்று வருகிறது. எதுவாகவும் இருக்கலாம். 2 மரங்களும் அங்கே இருக்க வாய்ப்பு இருக்கிறது. எருசலேமிலே ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளை போன்ற மரங்கள் அங்கே அதிகம். இது ஆப்பிளாகவும் இருக்கலாம், ஆரஞ்சாகவும் இருக்கலாம். அந்த ஆரஞ்சு அல்லது ஆப்பிள் மரத்தின் நிழலிலே அவள் உம்மை எழுப்பினேன், கிச்சிலி மரத்தின் கீழ் உம்மை எழுப்பினேன் என்று சொல்லுகிறார். அதை திரும்ப அங்கே உமது தாய் உம்மை பெற்றாள். அங்கே உமது தாய் உம்மை பெற்றாள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உம்மை பெற்றவள், உம்முடைய தாய் அங்கே உம்மை பெற்றாள். அங்கே உம்மை பெற்றவள் வேதனைப்பட்டு பெற்றாள். இவள் யார்? இந்த உருவகம், இந்த வார்த்தைகளில் இருக்கிற ஆழமான உண்மைகள் யாரை சுட்டிக்காட்டுகிறது? இயேசு ஆகிய கிறிஸ்துவை குழந்தையாக பெற்றெடுத்தவள் யார்? வேதனைப்பட்டு பெற்றிருக்கிறாள். யார்? மரியாள். அவள் யார் என்று நாம் யோசிக்கின்ற போது, தேடி பார்க்கின்ற போது, ஏன் அவள் வேதனைப்பட்டு அவளை இயேசுவை பெற்றாள் என்ற வார்த்தை இங்கே அழுத்தம் திருத்தமாக சொல்லப்படுகிறது. உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வேதனையோடு பிள்ளை பெறுவாய் என்று சாபத்தை பெற்றவள், இறை இரக்கத்தை இழந்து, தேவ கிருபையை இழந்து, வேதனையோடு பிள்ளை பெறுவாய் என்று சாபம் பெற்றவள், தேவனாலே சபிக்கப்பட்டவள் யார்? ஏவாள். பூமியின் மனிதர்களுக்கெல்லாம் தாய், ஆதி தாய் ஏவாள். ஒரு நிமிடம். இவள்தான் ஆதியாகமத்திலே 2ஆம் அதிகாரம் அல்லது 3ஆம் அதிகாரத்திலே இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கும். நீ இதை செய்தபடியினாலே, அதாவது சாத்தான் வலு சர்ப்பத்தை பார்த்து சொல்லுகிறார், நீ இதை செய்தபடியினாலே உன் வித்துக்கும், நீ சொன்னதை, நீ உன்னுடைய பொய்யை நம்பி அவள் இதை செய்தபடியினாலே, ஏவாளை பார்த்து நீ இதை செய்தபடியினாலே உன் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அதாவது வலு சர்ப்பமாகிய சாத்தான், பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிற சாத்தானுடைய
பொய்யை நம்பி ஏவாள் தேவ கட்டளையை மீறி அந்த மரத்தின் கனியை புசித்தபடியினாலே, அதாவது நீ இதை செய்தபடியினாலே நீ வேதனையோடு பிள்ளை வருவாய் என்கிற சாபத்தை சொந்தமாக்கியவள் மனுக்குலத்திற்கெல்லாம், பெண்களுக்கும் ஆண்களுக்கும் அனைவருக்கும் மனித இனத்திற்கே தாயான ஏவாள். நீங்கள் அதை புரிந்து கொள்ளுங்கள். இங்கே உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், அங்கே உம்மை பெற்றவள் வேதனைப்பட்டு உம்மை பெற்றாள். புரியுதுங்களா? வேதனைப்பட்டு பெற்றவள் மரியாள். அப்படின்னா ஏவாளுக்கும் மரியாளுக்கும் என்ன ஒப்புமை? நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திற்கு பாருங்கள். உங்கள் வேதாகமங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19, 20 மற்றும் 23 ஆகிய வசனங்களுக்கு நேராக உங்கள் வேதாகமங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். நித்திய ஓசியா 2, 19, 20 மற்றும் 23. 19ஆம் வசனம், நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன், நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். யார் சொல்லுகிறார்? தேவனாகிய கர்த்தர், நித்திய பிதாவாகிய தேவன், படைப்பின் தேவனாகிய கர்த்தர், சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கடவுள் சொல்லுகிறார், நித்திய விவாகத்துக்கு என்று, நித்திய என்றென்றைக்கும் இருக்கிற மனைவியாக உன்னை நான் திருமணம் செய்து கொள்வதற்கு உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன், நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். எப்படி? தேவ நீதி, தேவனுடைய நீதியின்படியும் தேவனுடைய கிருபை மிகுந்த இரக்கத்தின்படியும் உருக்க இரக்கமாய், உருக்கமாய் ஒன்னுமேல் உருகி, அந்த உருக்கமான அன்பு, அந்த இருதயம், கருணை என்கிற அந்த இரக்கத்தோடு உன்னை எனக்கு மனைவியாக நியமித்துக் கொள்ளுவேன். அதாவது உன்னை நான் திருமணம் செய்வதற்கு எனக்கு மனைவியாக, நித்திய விவாகத்துக்கென்று, அது என்றென்றைக்கும் உள்ள சதா சர்வ காலத்திற்கும் நீ எனக்கு மனைவியாக இருக்கும்படி உன்னை நான் எனக்கென்று நியமித்துக் கொள்ளுவேன். அது நிச்சயதார்த்தம் போல பண்ற. இது நிச்சயதார்த்தத்தை குறித்தது. 20ஆம் வசனம், உண்மையாய், திரும்பவும் அதை உறுதிப்படுத்துகிறார், உண்மையாய், அந்த பெட்ரோத்தட், அந்த ஃபேமிலி பெட்ரோத்திங், அந்த ஈவென்ட், அதாவது ஒரு பெண்ணை தனக்கு மனைவியாக நியமித்து உறுதிப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வு சொல்லுகிறார். உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன், நீ கர்த்தரை அறிந்து கொள்ளுவாய். இங்கே கர்த்தர் என்றால் அவருடைய ஆத்துமம், அவளுடைய ஏவாளுடைய ஆத்துமம் மணவாளன், ஆத்தும மணவாளன், ஆத்மாவின் நாயகர், அவளுடைய கணவன், அவளுடைய புருஷன் என்று அர்த்தம் கொள்ளும். நன்றாக புரிந்து கொள்ளும். அவர் சொல்லுகிறார், நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய். கர்த்தரை அறிந்து கொள்வாய் என்றால் அதான் கர்த்தரை அனுபவித்து பார்ப்பது. தன் கணவனோடு ஒரு மனைவியானவள் ஒரு கணவனோடு, தன்னுடைய கணவனோடு உடல் ரீதியாகவும் உள்ள ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒன்றுபட்டு கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் அறிந்து உணர்ந்து அனுபவித்துக் கொள்ளுதல். அந்த அனுபவத்தை தான் லூக்கா 1ஆம் அதிகாரத்திலே பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரத்திலே நாம் காண முடியும். என்ன? காபிரியேல் தூதன் மரியாளுக்கு காணப்படுகிறார். லூக்கா 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். அங்கே என்ன சொல்லப்படுகிறது? ஓசியா 2ஆம் அதிகாரத்தில் தேவ கிருபையை, தேவ நீதியையும் கிருபையும் இரக்கத்தையும் தயவையும் கருணையையும் இழந்து விட்டவள். ஆதியாகமம் 2 அல்லது 3ஆம் அதிகாரத்தில், 3ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன்,
அங்கே சொல்லப்படுகிறது, நீ வேதனையோடு பிள்ளை பெறுவாய் என்று ஏவாளுக்கு சொல்லப்பட்டது. அதாவது தேவனுடைய கிருபை, இரக்கம், தயவு, கருணை எல்லாவற்றையும் இழந்து விடுகிறாள். ஏதேன் தோட்டத்திலிருந்து அவள் தேவ இரக்கத்தை, இறை இரக்கத்தை இழந்தவளாக பூமிக்கு துரத்தப்படுகிறாள். அங்கே அவளுக்கு சொல்லுகிறார், நீ வேதனையோடு பிள்ளை வருவாய். இது அவளுக்கு ஏவாளுக்கு கொடுக்கப்பட்ட சாபம். இங்கே மரியாளை திரும்ப அவர் தனக்கென்று தன்னுடைய மனைவியாக நிரந்தரமான, சதா சர்வகாலத்துக்கும் நிரந்தரமான மனைவியாக இருக்கும்படி அதே ஏவாளை பூமியிலே திரும்ப பிறப்பிக்கிறார். எத்தனை ஆண்டுகளுக்கு பிற்பாடு? தோராயமாக ஆதாமிலிருந்து ஒரு 3500 ஆண்டுகளுக்கு பிற்பாடு ஏவாளை மரியாளாக பிறப்பிக்கிறார், மனித பெண்ணாக பிறப்பிக்கிறார். நன்றாக புரிந்து கொள்ளும். அதைத்தான் ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், உன்னை எனக்கு நித்திய விவாகத்துக்கு என்று உன்னை நியமித்துக் கொள்ளுவேன் என்று சொல்கிறார். அப்பொழுது நீ என்னை கர்த்தரை, உன் கர்த்தரை அறிந்து கொள்ளுவாய், உன் கணவனை அறிந்து கொள்ளுவாய், உன் புருஷனை, உன் உண்மையான நிஜமான புருஷனை அறிந்து கொள்ளுவாய் என்று சொல்லுகிறார். இங்கே அவர் சொல்லுகிறார், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. நீ கர்ப்பவதியாவாய். யாரினால்? அவளுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற கணவனாகிய, வருங்கால கணவனாகிய யோசேப்பினாலா? இல்லை. அவள் நீ கர்ப்பவதியாகி, நீ தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ கலங்காதே, இது ஒரு ஆச்சரியம், இது ஒரு அதிசயம், அதனால் நீ பயப்படாதே, இது என்னவாக முடியும் என்று பயப்படாதே. நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். நீ படைப்பின் தேவனாகிய கர்த்தரிடத்தில், நித்திய பிதாவாகிய தேவனிடத்தில் நீ இரக்கம் பெற்றிருக்கிறாய், கிருபை பெற்றிருக்கிறாய். அதான் கிருபை பெற்றவளே வாழ்க என்று சொல்லுகிறார். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இங்கே நிறைவேறுகிறது. நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்கொரு பாலகன் பிறந்தார், அவர் நாமம், அவர் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், சர்வ வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்று சொல்லப்படும். அந்த சமாதான பிரபுவாக, தேவகுமாரனாக, இங்கே நித்திய பிதாவாக, சர்வ வல்லமையுள்ள தேவனாக இயேசு என்ற பெயரிலே ஒரு மனித குழந்தை பிறக்கிறது மரியாளிடத்தில். அதை சொல்லுகிறார். அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். உன்னதமான தேவனுடைய, சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய குமாரன், மகன் என்று சொல்லப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அதாவது யூதருக்கு ராஜாவாக அவர் பிறப்பார். புரியுதுங்களா? அதற்கு மரியாள் 34ஆம் வசனம், அதற்கு மரியாள் சொல்லுகிறாள், திரும்ப கேட்கிறாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், இது எப்படி சம்பவிக்கும், இது எப்படி நிகழும்? புருஷனை அறியேனே, அதாவது நான் இன்னும் எனக்கு நியமிக்கப்பட்ட கணவனை உணர்வு பூர்வமாக, உடல் ரீதியாக, மன ரீதியாக இன்னும் அறிந்து கொள்ளவில்லையே. அதாவது மன ரீதியாக, மன ஒற்றுமையோடு, உளப்பூர்வமாக, இருதயபூர்வமாக, சரீர ரீதியாக நாங்கள் இன்னும் உறவு வைத்துக் கொள்ளவில்லையே, உடல் உறவு கொள்ளவில்லையே, இது எப்படி நிகழும் என்று கேட்கிறார். அதற்கு தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக 35ஆம் வசனம், பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், அதாவது சர்வ வல்லமையுள்ள தேவன், ஆவியாய் இருக்கிற தேவன் உன்மேல் வருவார். அதாவது உன்னுடைய நிஜ கணவன், உன்னுடைய உண்மையான கணவன், உன்னுடைய யதார்த்தமான கணவன், உன்னுடைய சத்தியமும் உண்மையும் நீதியும் நேர்மையும் உள்ள உன் புருஷன் உன்மேல் வருவார். பரிசுத்த ஆவியாய் இருக்கிற தேவன், உன்னதமானவருடைய பலம், அவருடைய ஆற்றல், அவருடைய சக்தி, அவருடைய வல்லமை உன்மேல் நிழலிடும். இதுதான் உறவு. அதாவது தேவ ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், தேவனாய் ஆவியாய் இருக்கிற தேவன்
மாம்ச சரீரத்தில் இருக்கிற மரியாளோடு உடல் உறவு கொள்ளுகிறார். புரிந்து கொள்ள, நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, அந்த குத்து, அந்த குழந்தை பரிசுத்தம் உள்ளது, அது தேவனுடைய குமாரன் எனப்படும். குழந்தை மேடம் லைட் போட்டு கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தேவனுடைய வார்த்தைகள் சற்று ஆழமானது, மனித கற்பனைக்கு எட்டாதது, அது ஆச்சரியமானது. சிலரால், தேவனை அறியாதவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியாது. ஆகவே ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் மட்டும் ஏற்றுக்கொண்டால் போதுமானது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அவர் சொல்லுகிறார், உன்னதமானவருடைய பரிசுத்தாவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும் என்று சொல்லுகிறார். அவளை ஆறுதல் படுத்துவதற்காக சொல்லுகிறார். அவர் கலக்கம் அடையாதிருப்பதற்காக சொல்லுகிறார். மீண்டும், இதோ உனக்கு இனத்தாளாயிருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். யாரை சொல்லுகிறார்? பரிசுத்த யோவான் ஸ்நாபக யோவானை பெற்றெடுத்த தாய் சகரியா என்கிற பிரதான ஆசாரியனுடைய மனைவியாகிய எலிசபெத் ஆசாரிய குலத்தை சார்ந்தவள். அவளுடைய அதே இனத்தை சார்ந்தவள். யார்? ஜாதி அல்ல, அதே இனத்தை சார்ந்தவள் தான் மரியாள். அதே லேவி கோத்திரம் ஆசாரிய குடும்பத்தை சார்ந்தவள். அதனால் சொல்லுகிறாள், அவளுக்கு எலிசபெத்திற்கு எத்தனை வயதாகிறது என்பதை மரியாளுக்கு தெரியும். முதிர் வயது. அந்த முதிர் வயதிலும் இனி அவர் கர்ப்பந்தரிக்க முடியாது என்ற சூழ்நிலையிலும் சகரியாவோடு அவள் உடல் உறவு கொண்டு ஒரு குமாரனை பெற்று கர்ப்பந்தரித்திருக்கிறாள். அவள் 6 மாதமாக, அதாவது இயேசு கிறிஸ்துவை பார்க்கிலும் 6 மாதத்திற்கு மூத்தவர் யோவான் ஸ்நாபகன். அதனால்தான் பூமியிலே என்னை பார்க்கிலும் எனக்கு நீ பெரியவன், எனக்கு முந்தினவனாய் இருக்கிறபடியினால் நீ எனக்கு பெரியவனாக இருக்கிறாய் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுவார். புரிந்து கொள்ளுங்கள். இது யார் அப்படி என்றால், இந்த ஏவாளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சாபத்தை யாரிடத்தில் தேவன் விலக்குகிறார்? வேதனையோட பிள்ளை பெறுவாய் என்று ஏவாளுக்கு கொடுக்கப்பட்ட சாபம் யாரிடத்தில், யார் மூலமாய் விலக்கப்படுகிறது? சாபத்தையும் பாவத்தையும் சாபத்தையும் மரணத்தையும் பரிகரிக்கிற இயேசு கிறிஸ்துவினால். ஆதித்தாய் பூமியின் மண்ணான மனுபுத்திரர்களுக்கெல்லாம் தாயாகிய அந்த ஏவாளுக்கு கொடுக்கப்பட்ட சாபம், வேதனையோடு பிள்ளை பெறுவாய் என்று சொல்லப்பட்ட அந்த சாபம் 3500 ஆண்டுகளுக்கு பிற்பாடு இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்காக தெரிந்தெடுக்கப்பட்ட தேவனுடைய மணவாட்டியாக, தேவனுடைய சபையாக தெரிந்து கொள்ளப்பட்ட மரியாளுக்கு, அந்த கன்னி பெண்ணாகிய புருஷனை அறியாத ஒரு மனுஷனாகிய ஒரு புருஷனோடு, கணவனோடு உடல் ரீதியான எந்த உறவும் வைத்துக் கொள்ளாத ஒரு கன்னி பெண், வெர்ஜின், ஒரு தூய பெண்ணினுடைய கர்ப்பத்திலே